அவங்க எவ்ரி மூமெண்ட்டுமே உங்களுடைய கண்காணிப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கும் தெரியுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறீங்க. அதிர்ஷ்டங்கள் நிறைய அந்த உத்தராயண காலத்தில் கிடைக்க போகுது. நாங்கள் 10 பேர் ஜெயிச்சிட்டிங்க, 10 பேர் இருந்தால் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஒருத்தருடைய நஷ்டமானால் ஒருத்தனுக்கு லாபம் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதன் அடிப்படையில் பலாபலன் ஆய்வு பண்ணலாம் இந்த 2024 அப்படின்றத காட்டிலும் இந்த உத்தராயணம் அப்படின்றது எப்படிப்பட்ட பலாபலன்களை நமக்கு தரப்போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகுது அப்படின்றத பார்க்குறப்ப, ஏன்னா ஒரு ஆண்டுக்கு 2 அயனங்கள் இருக்குது. அயனம்ன்றது பயணத்தை சொல்லக்கூடியது. உத்திரம் அப்படின்னா வடக்கு நோக்கிய பயணம், அதாவது சூரியனுடைய வடக்கு நோக்கிய பயணத்தை வந்து உத்தராயணமாகவும், சூரியனுடைய தெற்கு நோக்கிய பயணம்ன்றது தட்சிணாயனமாகவும் சொல்லப்படுது. அப்போ உத்தராயணத்துக்கு என்ன இருக்கும், தட்சிணாயனத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னோம்னா, உத்தராயணம்ன்றது தை முதல் ஆணி வரை, ஆணி கடைசி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஆடி 1 முதல் மார்கழி கடைசி வரைக்கும் உள்ளது தட்சிணாயனம். அப்போ உத்தராயணம்ன்றது தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும், தட்சிணாயனம்ன்றது தேவர்களுக்கு இரவு பொழுதாகவும் கருதப்படுது. அதனால தான் இரவு பொழுது அப்படின்றது அந்த இடத்துல கூல் அதிகமாக இருக்கும், பகல் பொழுதுன்றதில் ஹாட் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஆண்கோள்கள் வலிமை உத்தராயணத்துலேயும், பெண்கோள்கள் வலிமை தட்சிணாயனத்துலேயும் இருக்கும். அதனால தான் பெண்கோள்கள் அப்படின்றப்ப இந்த இடத்துல பயிர்களை நம்ம மிகப்பெரிய அளவில் விவசாயம் சார்ந்த பூமியாக இருக்கவும், இந்த உலகம் வந்து ஈரத்தை, அதாவது மழை மற்றும் அந்த குளிர் தன்மைகள் பூராமே தட்சிணாயனத்தில் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் இந்த ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றோம். அப்போ ஆடியில் நம்ம வந்து விதைச்சி தையில் அறுவடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ தையிலேருந்து உங்களுக்கு ஆணி வரைக்கும் உள்ளது பகல் பொழுதுன்றப்ப அந்த இடத்துல வெப்பமும் அதிகமாக இருக்குது, காற்றும் அதிகமாக இருக்குது, ப்ளஸ்ஸு வன்மமான தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. அதனால தான் எப்பவுமே வாரை பொறுத்த வரைக்கும் கூட உத்தராயணத்தில் ஏதாவது வாரம் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய அளவில் நீண்ட சேதங்களையும் நீண்ட நெடிய நாட்களையும் எடுத்துக்கும். அதே தட்சிணாயனத்தில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது வந்து குறுகிய காலத்திலேயே முடிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது வந்து மெல்லமாக, அதாவது மண்ணுளி பாம்பு மாதிரி சின்னதாக, அதாவது எடுப்பில் இருந்த வீரியம் கடைசியில் இருக்காது. ஆனால் உத்தராயணத்தில் எப்படின்னாக்கா அது எடுக்கிறது சின்னதாக இருக்கும், ஆனால் பெரிய அளவில் பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் இந்த ஆண்டுன்றது உங்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையில் இருக்க போகுது அப்படின்றப்ப அதிகமாக மேஜராக ரோல் பண்ண, எப்பயுமே சில அயனங்களுக்கும் சரி சில வருஷங்களுக்கும் சரி எந்த மாதிரியான கோள்கள் ப்ளே பண்ணும் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த 2024 அப்படின்றது அதிகமாக மேஜராக ரோல் பண்ணக்கூடிய கோள் அப்படின்னு பார்க்குறப்ப ராகுவை தான் மெயினாக எடுத்துக்கணும், சனியை எடுத்துக்கணும். அந்த ராகு யாரை சார்ந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு புதன் எடுத்துக்கணும். அப்போ புதன், ராகு, சனி மட்டும்தான் மேஜர் பிளேயராக இருக்க போகிறாங்க. எப்போயுமே ஒரு கிரிக்கெட் டீமாக இருந்தால் கூட அதில் வந்து ஆல்ரவுண்டரு முக்கியமான பர்சனாக கருதப்படுவாங்க. அதாவது பேட்ஸ்மேன் மட்டும் அல்லது பவுலர் மட்டும் அப்படின்னம்னாக்கா அது கொஞ்சம் செகண்டரி தான். ஆல்ரவுண்டர்னாங்க அவனை நம்பவும் முடியாது. ஏன்னாக்கா பேட்டிங் பண்ணுவான், ஃபீல்டிங் பண்ணுவான், பவுலிங்கும் போடுவான். அப்படின்றப்ப அவன் வந்து கலட்டுறதுன்றது பெரிய பவுலிங்கை ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் அவன் பேட்டை அவனை விக்கெட்டை கழட்டுறதா இருக்கட்டும், அவனை ஃபீல்டிங்கை நெக்லெக்ட் பண்ணுறதா எல்லாமே டஃப்பு. அதனால தான் ஆல்ரவுண்டர்ன்றது எல்லா டீம்லேயும் ரொம்ப ஸ்கேர்சிட்டி இருக்கும், அதாவது பற்றாக்குறை இருக்கும். அதுபோல் இந்த இடத்துல என்னென்னா யார் ஆல்ரவுண்டராக இருக்க போகிறாருனாக்கா ராகு சாரத்தில் இருக்கக்கூடிய சனி. ராகு யாரில் இருக்காருனாக்கா அவர் ரேவதி புதனுடைய சாரத்தில். இப்போ மேஜர் இந்த இடத்துல என்னன்னாக்கா குருவை பொறுத்த வரைக்கும் கூட அவர் அடுத்தது இப்போ நட்பு பெற்ற ராசியில் இருக்கார் செவ்வாயில், அடுத்து பகை பெற்ற ராசியில். ஆனால் உள்ளே இருக்கிற பிளேயர் பூராமே, அதாவது ஸ்டார்ஸ் பூராமே சூரியன், சந்திரன், செவ்வாய் 3மே நட்பு பெற்ற தன்மைகள் இவருக்கு உண்டு, குருக்கு உண்டு. அதனால் பெருசாக ராசி மாறினா கூட தன்னுடைய பவர் மாறாது அவர்கிட்ட. எனக்கு பகைவர் வீட்டில் இருந்தால் கூட அங்கே நம்ம ஒரு எனிமி வீட்டுக்கு போகிறோம், அந்த எனிமி வீடு தான். ஆனால் போனதும் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பூராமே நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருந்தாங்கனாக்கா அந்த வீடு நமக்கு ஒரு இன்கன்வீனியண்ட்டாக தெரியாது. அதே டயத்தில் நீங்கள் ஒரு நட்பு பெற்ற வீட்டுக்கு போகிறீங்க, ஆனால் உள்ளே இருக்கிறது பூரா எளிமையாக இருந்தாங்கன்னு வச்சுங்க, அந்த வீடு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, ரொம்ப இன்கம்ஃபர்ட்டாக இருக்கும், எப்போ வெளியே வந்தால் போதுன்னு இருக்கும். இதில் இந்த அது போல் தான் குருக்கு அடுத்த 2024 ஷிஃப்டிங்கிறது கிட்டத்தட்ட மேசத்துலேருந்து ரிஷபம்ன்றது அவருக்கு கம்ஃபர்ட் ஜோன் தான். அதனால் இப்போ இருக்கிறத விட அவர் இன்னும் பீஸ்ஃபுல்லாக மாறுவார். ஆனால் இந்த இடத்துல மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுன்றது இன்னும் சொல்லப்போனால் இந்த செவ்வாய் தவிர அனைத்து, அதாவது ஆண்கோள்கள் பூராமே உத்தராயணத்தில் தான் இருக்குது அட் ப்ரெசண்ட்டு. அதாவது குருவும் அங்கே தான் இருக்கார், சூரியனும் அங்கே தான் இருக்கார். அடுத்து உங்களுக்கு சனி, ராகு தான் மேஜர் பிளேயர், அவங்களும் அங்கே தான் இருக்காங்க, உத்தராயணத்தில் தான் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல
எந்த செக்டாரில் மிகப்பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்குன்றப்ப அதிகபட்சம் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய ப்ளே பண்ணக்கூடிய தன்மை அப்படின்றது திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தன்மைகள் அது அதிகமாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். அப்போ இந்த ஆண்டுன்றது ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகபட்சம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு 6 இந்த உத்தராயணம் முடிவுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா 75,000 கூட சென்சஸ் வர்றதுக்கான ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏன்னாக்கா அதுக்கு மேலே ஒரு பெரிய அப்பு பெரிய டவுனு. அப்போ இதில் என்னன்னாக்கா யார் வேடிக்கை பார்க்குறாங்கன்னா வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. யார் துணிஞ்சு முத்து குளிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஷேர் மார்க்கெட் அப்படின்றதே உங்களுக்கு வந்து ஒரு கேம்பிளிங்காக நினச்சா கேம்பிளிங்கு, அல்லது அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சா இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை குருவாக மட்டும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், ராகுவாக நினச்சா கேம்பிளிங்காக இருக்கும். அதாவது ட்ரேடிங் இன்ட்ராடே, அதாவது ட்ரேடிங் இன்ட்ராடே பார்த்திங்கன்னா ஹோல்டிங் பார்த்திங்கன்னா குரு தான் செய்வார். ட்ரேடிங்கும் இன்ட்ராடேயும் பண்ணுறது நம்மளுடைய ராகு தான் பண்ணுவார். அதனால தான் ஷேர் மார்க்கெட்லேருந்து உள்ளே இறங்கி ஏறணுன்னாலே அவங்களுக்கு இந்த ஜாதகத்தில் அனுகூலமான திசாபதிகள் நடக்கணும். அதே மாதிரி கிரகநிலைகள் இருக்கணும். 2, 5, 8, 11 இருந்தால் மட்டும்தான் அவங்களால அதில் பெரிய அளவில் எடுக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல என்னென்னா ஒரு ஷேரில் இறங்குவாங்க, நஷ்டத்தில் வெளியே வருவாங்க. அதே ஒரு நபர் லாபத்தோடு வெளியே வருவார். அப்போ ஒரே ஷேர் தான், பட் ஒருத்தர் நஷ்டத்தில் வெளியே வர்றார், ஒருத்தர் லாபத்தில் வெளியே வர்றார். அப்போ வெளியே வர நேரம் அப்படின்றது அவருக்கு தகுந்த நேரமானாக்க அது டேஞ்சரஸான நேரமாக இருக்குது அல்லது அனுகூலமான நேரமாக இருக்குது. அது உங்களுடைய பர்சனல் சார்ட்டை பார்த்துக்கங்க. இந்த இடத்துல உத்தராயணம் அப்படின்றது மேஜராக ப்ளே பண்ண போகிறதுன்றது ராகு அண்டு சனி தான். ராகு புதன் காலில் இருக்கார். அப்போ புதனை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த சனி ராகு காலில் தான் இருக்கார். அப்போ பலமாக செயல்பட போகிறதுன்றது ராகு தான். இந்த ராகுவும் சனியும் புதனும் எப்படிப்பட்ட தன்மையில் ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு February 6 பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயும் உத்தராயணத்துக்குள்ளே நுழைஞ்சிடுவார். அப்போ இந்த இடத்துல அந்த நுழைஞ்சாலும் லாஸ்ட் இயர் உங்களுக்கு ப்ளே பண்ணது சந்திரன் நின்ற கால் பார்த்தீங்கன்னாக்கா சித்திரையில் இருந்தார், தேய்பிறை சந்திரனாக இருந்தார். பெருசாக அனுகூல பலன்கள் தர்றதுக்கு முடியல. நம்ம பலன்களை சொல்லுவோம், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நெகட்டிவ் பலன்களை குறைச்சிட்டு பாசிட்டிவ் பலன்களை சொல்ல முடியுமோ அவ்வளோதான் சொல்ல முடியும். எனக்கு நெகட்டிவ் சொன்னோம்னாக்கா உங்களுக்கு மனசு ஃபங்க் ஆகிடும். அதாவது இதெல்லாம் நடக்குமா அப்படின்றது நீங்கள் எப்பவுமே தன்னம்பிக்கை உடைக்கிற மாதிரி விஷயங்களை நிறையா நம்ம சொல்லக்கூடாது. ஒரு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அதை அக்செப்ட் பண்ணுறதுன்றது வேறு, யதார்த்தமாக ஏற்றுக்கிறதுன்றது வேறு. ஆனால் ஐயோ இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு நீங்களே டிப்ரெஸ் ஆகிட்டிங்கனாக்கா அது தர விளைவுகள் பார்த்திங்கனாக்கா நெகட்டிவ் விளைவு நிறைய தரும். அதனால தான் அதிகபட்சம் ஒரு 10% பாசிட்டிவ் இருந்தால் கூட அதை ஒரு 30%, 40% சொல்கிறதும், 90% நெகட்டிவ் இருந்தால் கூட அது 50%, 60% சொல்கிறதும். இதே டைமில் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பட்சத்தில் அதை டீட்டெயிலாக சொல்லுவோம். ஆனால் ஜென்ரலாக ராசி பலன் அப்படின்னு சொல்கிறப்ப அதனால தான் நீங்கள் வல்லவர், நல்லவர், வள்ளல் அப்படின்னு எல்லாத்தையும் கயிறு திரிக்கிற வேலையெல்லாம் எல்லா ஜோசியர்டையுமே இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். எப்படிப்பட்ட கேரக்டரில் நீங்கள் இருப்பீங்க, ஏன்னா யதார்த்தமான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் நல்லது. அந்த மாதிரி தன்மையில் தான் நான் என்னுடைய வீடியோஸ்கள் புறமே இருக்கும். அதனால் நான் ஒரு கூட்டி குறைச்சி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னா அவ்வளோக்கா வச்சுக்க மாட்டேன். ஏன்னா யதார்த்தத்தை உண்மையாக சொல்லிட்டு போவோம், அக்செப்ட் பண்ணுறவங்க பண்ணுங்க அப்படின்னு போயிடுவேன். அதனால் இந்த இடத்துல இந்த உத்தராயண காலத்தில் எப்படிப்பட்ட சுப பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கு நடக்கும்னு பார்க்குறப்ப ரிஷப ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்கள் இருக்க போகுது இந்த உத்தராயணத்தில் அப்படின்னு பார்க்குறப்போ அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு 6ஆம் பாவம் தான் செயல்படுது. 6 அப்படின்றது அதே சுக்கிரன் தான். சுக்கிரன் இருக்கிறது 7ஆம் இடத்துல இருக்கார். அந்த 7 குடையவனும் செவ்வாயும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. அவர் யார் காலில் இருக்காருன்னா அவர் சுக்கிரனுடைய சாரத்தில் தான் இருக்கார். அப்போ சுக்கிரன் அப்படின்றது மேஜர் ரோல் உங்களுடைய ராசியில் அட் ப்ரெசென்ட் 6ஆம் பாவாதிபதி தான் செயல்படுறாரு. 6ன்றது ஜாப் வைஸு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டு கிடைக்க வேண்டிய தருணம். ஒரு மாற்றமாக இருக்கட்டும், புதிய ஜாபு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கப்போ சுயதொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பெறுவீங்க இந்த டைம் ஆஃப் பீரியடு. அல்லது அதுக்குண்டான மூமெண்ட்ஸ் நடக்கலாம். ஒன்று வேலையிலேருந்து வெளியே வரப்போ தொழில் செய்யலாம், அல்லது வேலையில் இருந்துகிட்டே ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமா. ஏன்னா 7, 6, 8 தான் வேலை செய்யுது. அப்படின்றப்ப சின்ன சின்ன தடைகள் தான் உங்களுக்கு இருக்குது அட் ப்ரெசென்ட்டு. இதில் என்னென்னா ஏதாவது ஒரு முடிச்சு அவிழ்ந்தால் போதும் நம்ம வெளியே வந்துட முடியும். எப்போயுமே நம்ம திறமைக்காரனுக்கு நோட் பண்ணிட்டே இருப்பாங்க, எந்த இடத்துல நம்ம வீக் இருக்குது, எந்த இடத்துல நம்ம ஸ்லாக் ஆகிட்டோம், எந்த இடத்துல நம்ம ஸ்டாக்னண்ட் ஆகி நம்ம தேங்கி கிடக்கிறோம் அப்படின்றது மட்டும்தான். ஏன்னா உங்களுக்கு 2, 5 கூட புதன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மிகப்பெரிய அனுகூலமான இதுதான் 8ஆம் இடத்துல தான் இருக்கார். இப்போ நேரடியான விஷயங்களை காட்டிலும் மறைமுகமான விஷயங்கள் தான் ஒருத்தரோட கேரக்டர் கூட நீங்கள் மறைமுகமாக தான் கண்காணிக்கிறதும் அல்லது அவங்க இப்போது ஏதாவது உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கார், உங்களோட ஒய்ஃப் இருக்காங்கனாக்கா அவங்களுடைய மொபைல் எடுத்துணுன்றது அல்லது அவங்கள எப்படி ஃபாலோ பண்ணுறது, அவங்க எவ்ரி மூமெண்ட்டுமே உங்களுடைய
கண்காணிப்பில் இருக்க மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து என்னென்னா, நீங்கள் இது என்னன்னாக்கா இல்லாதே பெருசாக நினச்சி நீங்கள் வந்து ரொம்ப இமேஜின் பண்ணி அதாவது சில விஷயங்கள் என்னென்னா, நம்ம அது தேவையே படாது. அது ஒரு விஷயமாவே இருக்காது வேறு. ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் உங்கள் மன அலர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் நிறைய பேர் இந்த டைம் ஆஃப் பீரியட் வந்து இப்போ அட் ப்ரெசென்ட்டு மன உளைச்சலுக்கும், மன அலர்ச்சிக்கும், அதை சார்ந்த உடல் பிரச்சனை நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு. உடல் சார்ந்த ஏன்னா 6ஆம் இடம்னாலே வியாதிகளை சொல்லக்கூடியது, கடன்களை சொல்லக்கூடியது, குடும்ப பிரச்சனைகளை சொல்லக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மேலே தான் உங்களுடைய கம்ப்ளீட்டான ஒரு கான்ட்ரவர்சி, அவருடைய உங்களுக்கும் மேட்சே ஆகாத தன்மையில் இருக்குது. இதெல்லாம் எப்படி ஏன் இப்படியெல்லாம் வருது? ஏன் இது 2, 5 கூடைய புதன் தான் இந்த வேலையை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு 2, 5, 6, 7, 8 இந்த பாவங்கள் மட்டும்தான் அட் ப்ரெசென்ட் கம்ப்ளீட்டாக பண ரீதியாக ஓரளவுக்கு இருந்தால் கூட, அது ஒரு பிரச்சனையாக தெரியலைனா கூட, குடும்ப ரீதியாக உள்ள பிரச்சனைகள் அதை தான் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறீங்க வேறு. அது முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோன்றதை விட அதுதான் வந்து அமையுது. நம்ம கண்ணுக்கு அதுதான் தெரியுது. அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு தான் நம்ம பார்த்து தொலைகிறோம். அந்த மாதிரி தன்மையில் இருக்குது. அப்போ அது என்ன பண்ணுது, நீங்கள் யூகத்தில் இருந்ததெல்லாம் இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அப்படி இருக்குமான்ட்டு நீங்களாக இமேஜின் பண்ணிக்கிறீங்க. அப்போ கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க சர்வே பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இன்றைக்கி காலத்துலலாம் எல்லாத்துக்கும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவங்கவுங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறீங்க. மனத்தை போட்டு இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமான்னு நீங்களாக இமேஜின் பண்ணிக்கிறீங்க. ஒரு விஷயம் நம்மளோட கவனத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணுறது வேறு. நீங்களாக தேடி இப்படி இருக்கணும், அதாவது நீங்களாக பெரிய ஞானி மாதிரி ஆயிடுறீங்க இந்த இடத்துல. எந்த விஷயத்தையுமே நீங்கள் உங்கள் கிட்ட அந்த உங்கள் நாலேஜுக்குன்னு கொண்டாந்து வச்சா மட்டும் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுங்கள். அது இப்படி இருக்குன்னு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வாங்க. ஏன்னா அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, நீங்களாக ஒரு இடத்துல போய் மூக்க நுழைச்சிக்கிட்டு இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப தான் இந்த சிக்கலே வருது. ஏன்னா இந்த இடத்துல 6ன்றது உடல் சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துரும். அதனால் மனம் சார்ந்தது உடல் சார்ந்த பிரச்சனையாக கன்வெர்ட் ஆகும். அப்போ வியாதியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது இன்னும் சொல்லப்போனால் அடிவயிற்று சம்மந்தப்பட்ட, ஏன்னா 6ஆம் இடம்ன்றது இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிற இடமும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ பெண்களுக்குன்னா கர்ப்பவி தொடர்புடைய, மெனுபாஸ் தொடர்புடைய, மென்சஸ் தொடர்புடைய இந்த பிரச்சனைகளும், அல்லது இம்யூனிட்டி தொடர்புடைய பிரச்சனைகள், ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்லீரல், கிட்னி இந்த மாதிரி ஃபால்ட் எல்லாமே நிறையாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த இடம் இது மனம் ரீதியாக உள்ளது. ஏன்னா 5ஆம் இடத்துல கேது வேறு. இன்னும் சொல்லப்போனால் அவர் செவ்வாய் சாரம் பெற்று இப்போ உங்களுக்கு அதிகபட்சம் இன்னும் சொல்லப்போனால் லைஃப் பார்ட்னரோடைய மூமெண்ட்ஸு, லைஃப் பார்ட்னருடைய பிஹேவியர், ஹேபிட்டு இந்த மாதிரி ஒரு அனலிஸ் தான் அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 5ல் கேது இன்னும் அதை சார்ந்த ஆன்மீக தேடல்களாக அதை சார்ந்து, இல்லாட்டி இதை வெறுத்து போய் வேறு கோயிலுக்கு போகிறது, இதை வெறுத்து போய் வேறு ஏதாவது நீங்களாக ஒரு சிஸ்டம்குள்ளே நீங்கள் லாக் ஆகிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே யதார்த்தமாக எடுத்து பாருங்கள், பழகுங்க. அது அழகாகவே இருக்கும். இன்னும் இந்த செவ்வாய் சாரத்தில் இருக்க கேது வரைக்கும் தான். அவர் சந்திர சாரத்தில் வந்துட்டார்னாக்கா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. சுத்தமாக எதையும் கண்டுக்க மாட்டீங்க. சன்னியாசி மாதிரி தன்மையில் போயிடுவீங்க. அது இப்போதைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது வேறு. அது இந்த உத்தராயணத்தோட கடைசி காலத்தில் தான் இருக்குது. அதாவது ஆடிக்கு முன்னாடி வைகாசி ஆணியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் இதுதான் ஓடுதுனாக்கா ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா 9 தான். 9ல் யார் இருக்கா? உங்களுக்கு 4 கூடிய சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கார். மிகப்பெரிய யோகம். அவர் யார் சாரல்னா தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார். யாரோட சேர்ந்தாலும் யாரோடையும் சேர்ந்தில்லை. அந்த 9ஆம் அதிபதியும் 10ல் ராகு சாரத்தில் இருக்கார். அப்போ தொழில் வழி நல்ல அழகான மேன்மை கிடைக்க போகுது. இன்னொன்று தொழில் மாற்றம் கிடைக்க போகுது. ப்ரீவியஸ் அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் எதாவது இருந்துச்சுன்னா அது ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கான ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ரைட் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல புதன் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து எப்பவுமே ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா 4, 8, 12 உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கணும். அல்லது அதோட திசாபுத்தியாவது நடக்கணும். இப்போ 4 கூடையவன் 9ல் இருக்கான். ரைட்டு. யார் சார்னா சுயசாரம் 1 ப்ளஸ்ஸு தான். இப்போ இந்த இடத்துல 2, 5 கூடைய புதன் செவ்வாயோட சேர்ந்து 8ல் இருக்கான். அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்டாலே எப்போயுமே சனி செவ்வாய் சம்மந்தப்படாமல் ஒரு இடம் வாங்க முடியாது. அப்போ இந்த டைம் இடம் வாங்க உத்தராயண காலத்தில் ஏதாவது ஒரு சின்ன இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஜாபு 9 ப்ளே பண்ணாலே ஜாப் வைஸு சர்வைல் பண்ணுறதுக்கான புதிய வேலையை, எதிர்பார்க்குற வேலையை, கிடைக்கிற வேலையை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற உங்களுக்கு சனி மிகப்பெரிய யோகம். ஏன்னா ராகு உங்களுக்கு இருக்கிறது உங்களை 2, 5 கூடிய புதன் சாரத்தில் தான் இருக்கார். அப்போ ராகு வழி ஆதாயங்கள் இன்னும் இந்த டைம் ஆஃப் பீரியடு அதிர்ஷ்டங்கள் நிறைய அந்த உத்தராயண காலத்தில் கிடைக்க போகுது. ஏன்னா இந்த உத்தராயண காலத்தில் அதாவது ரொம்ப அபூர்வம். ஏன்னாக்கா ரேவதி நட்சத்திரத்தில் ராகு இருந்து அந்த புதனும் உங்களுக்கு 8ல் இருந்து 2, 5 கூடையவர் 8ல் இருந்து அந்த அவருடைய காலில் இருந்து ராகு இருக்கிறதுன்றது
உங்களுடைய ஜாதக அமைப்பு ரீதியும் சப்போர்ட் பண்ணுச்சுனாக்கா மறைவான விஷயங்கள் வழி ஆதாயங்கள் அப்படின்றப்போ மறைவான விஷயங்கள் வழி ஆதாயங்கள்னாக்கா அதிர்ஷ்டன்றது தான் அர்த்தம். அதாவது அதிர்ஷ்டம் அப்படின்றது அது இஷ்டத்துக்கு வர்றது தான் அதிர்ஷ்டம். நம்ம இஷ்டப்படுறப்பெல்லாம் வர்றதெல்லாம் அதிர்ஷ்டம் கிடையாது, அது துரதிர்ஷ்டம். அது இஷ்டத்துக்கு வர்றது தான் அதிர்ஷ்டன்றப்ப இந்த இடத்துல எப்பவுமே ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நமக்கு நடக்குன்னா 8ஆம் இடம் தான் மறைபொருள் அதிர்ஷ்டம் எல்லாமே இருக்கக்கூடியது. அதாவது கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயம் திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்பயும் ஆச்சரியப்படுறதுன்றது இப்போ திடீர்னு கண்ணுக்கே தெரியாமல் இருக்கப்போ டப்புன்னு வந்து நிற்கிறப்ப ஆச்சரியப்படுவாங்க. சிலர்லாம் ஊருக்கு போயிருப்பாங்க, வரேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் டக்குன்னு வந்து மறுநாள் வந்து வாசலில் கதவு திறந்து இருப்பாங்க, அல்லது காலிங் பெல் அடித்ததும் திறந்து பார்த்தா அதிர்ஷ்டம், ஆச்சரியம், அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இந்த 2024 உத்தராயண காலத்தில் ஷேர் மார்க்கெட்டில் யாரெல்லாம் ரிஷபராசிகள் ப்ளே பண்ணாங்கன்னா உங்களுடைய ஜனனச்சாட்டு சப்போர்ட் பண்ணுச்சுனாக்க மிகப்பெரிய அளவில் ஹைக்கு. ஏன்னா இந்த ஆண்டுன்றது 2024 ராகு வேறு புதன் காலில் தான் போகிறாரு, சனியும் ராகு காலில் இருக்குன்றப்ப ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஏற்றம் இறக்கத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பு. இதில் என்னன்னாக்கா அதே ஃபார்மெட்டில் போகிறவனா கூட ரிவர்ஸ் ஃபார்மெட்டில் யாரெல்லாம் போகிறாங்களோ ஜெயிச்சிருவாங்க. இன்னும் சொல்ல போனால் ஏற விற்கிறது, இறங்க வாங்குறது, இந்த கான்செப்ட் யார் போகிறாங்களோ ஜெயிச்சிருவாங்க. ஆனால் பதட்டமும் பயமும் இருந்துச்சுனாக்கா அது தோற்றுப்படுவீங்க. உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய 5ஆம் இடம் பலமாக இருந்து உங்களுடைய அனுகூலமான இந்த 2, 5, 8, 11 தசாபுத்திகள் நடந்து அதில் ராகு திசையோ புத்தியோ நடந்துச்சுனாக்கா மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய இன்றைக்கி எல் கணக்கில் வச்சுருந்தீங்கன்னாக்கா சி கணக்கில் வர்றதுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு பேஸில் நீங்கள் போகிறது பெஸ்ட்டு. அதுலேயும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குனாக்கா இன்ட்ராடேவோ ட்ரேடிங்கோ எதுவோ இருந்தாலும் உங்களுக்கு மன கான்ஃபிடென்டல் இருந்தால் போதும். உங்களுடைய ஜனனச்சாட்டு சப்போர்ட் பண்ணால் மிகப்பெரிய அளவில் ஜனனச்சாட்டு இன்னொன்று யோகம் இருந்தால் தாங்க அதெல்லாம் இறங்கணும். இன்னும் சொல்லப்போனால் யோகமற்ற தன்மையில் ஏன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு கோச்சார அனுகூலமாக இருக்குது. அப்போ உங்களுடைய ஜனனச்சாட்லேயும் அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு வச்சுங்க மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஹைக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைம் ஆஃப் பீரியடு நல்ல ஏற்றம் கிடைக்கும், நல்ல இறக்கம் கிடைக்கும். ஏன்னா வியாதிகள்ன்றது எப்படிப்பட்ட தோராயமான அளவுகளில் இருக்குனாக்கா இந்த உத்தராயண காலகட்டத்தில் அந்த ராகு புதன் காலில் இருக்கிறப்ப அதிகபட்சம் எழுத்து வழி யாரெல்லாம் இருக்காங்களோ அல்லது உச்சரிப்பு வழி யாரெல்லாம் ப்ளே பண்ணுறாங்களோ அப்போ கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், ஒரு சர்வீஸ் பேஸில் இருக்கலாம், புத்தியை வச்சு பிழைக்கிறவங்க பூராமே மல்டி மில்லியனராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபிசிக்கல் ஒர்க்கர் மட்டும்தான் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது எல்லாத்துலேயும் எப்பயுமே உண்டு. ஆனால் இந்த டைம் வந்து திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை தரதும் இந்த ராகு அண்டு புதன் தான். ராகு புதன் காம்பினேஷன் அதுவும் உங்களுக்கு 11ஆம் இடத்துலேருந்து ராகு நடத்துகிறாரு அப்படின்றப்ப அது உங்களுடைய ஜனனச்சாட்டிலையும் ராகுவோட சம்மந்தப்பட்ட ஏதாவது கோள் ராகு சாரத்துலையாவது ஒரு கோள் இருந்தால் அந்த கோளோடைய திசாபுத்தி இப்போ நடந்துச்சு அப்படின்னம்னாக்க அது உங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்குது. அதிர்ஷ்டமான தன்மையில் இப்போ எப்போவுமே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லக்குன்னு பொறுத்த வரைக்கும் லாட்ரின்னு பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுடைய நஷ்டன்றது நமக்கு ஒருத்தனுடைய லாபமாக இருக்கும். நடத்துகிறவங்க யாரும் எப்போயுமே காசை கொடுத்துட்டு போக மாட்டாங்க. இன்னும் 10 பேர் ஜெயிச்சிட்டிங்க 10 பேருக்கு இருந்தால் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஒருத்தனுடைய நஷ்டமானால் ஒருத்தனுக்கு லாபம் கிடைக்கும். ஒருத்தனுக்கு லாபம் கிடைச்சா யாரோ ஒருத்தர் நஷ்டமாயிருக்கான்னு அர்த்தம், அவ்வளோதான். அப்போ அடுத்தவருடைய பணம் நமக்கு வரணும்னு பிராப்தம் இருந்தால் மட்டும்தான். அதனால தான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஏதாவது பூர்வீக சொத்து வழி ஆதாயங்கள் எதுவும் இருக்கும், அல்லது ஏதாவது யாருக்கோ கிடைக்கிற ஒரு ப்ரொமோஷன் நமக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டம் அதெல்லாம் அந்த குவாலிஃபிகேஷனே நமக்கு இருக்காது. ஆனால் நமக்கு அந்த ஒரு ஜாபு வாலண்டரியாகவே வரும். அல்லது நம்மளும் ஏதோ ஒரு குத்து மதிப்பாக அவனும் எடுத்துருவாங்க வேறு. அப்புறம் தான் எடுத்ததுக்கப்புறம் இந்த பையனை ஏன் நம்ம எடுத்தோம், இந்த பொண்ணை ஏன் எடுத்தோம் நம்ம, சரி வேறு வழி இல்லை, சரி எல்லாமே அப்ரூவல் ஆகிடுச்சு வச்சுக்குவோம், இருக்கட்டும், சொல்லி கொடுத்துருவோம், கற்றுக் கொடுத்துருவோம் அப்படின்னு இருந்துருவாங்க. கற்றுக் கொடுத்தா எந்த கலையும் வந்துடும், அது வேறு. அதனால் நம்ம எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் சந்தர்ப்பம் கிடச்சா தாங்க அதை சைன் பண்ண முடியும். சிலர்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும், நிறையா டேலண்ட்டே இருக்காது. ஆனால் அந்த டேலண்ட்டே இல்லாதவன் அந்த சந்தர்ப்பத்தில் வந்துட்டு எங்கேயோ உச்சாணி கும்பலில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன, அப்போ அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு அர்த்தம். அதிர்ஷ்டம் இல்லாத வாழ்க்கைன்றது ரொம்ப ரொம்ப நரக வாழ்க்கை. வாழ்க்கையில் கொஞ்சமாக அதிர்ஷ்டம் இருக்கணும், 10% அதிர்ஷ்டமாக இருக்கணும். ஏன்னாக்க அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு அது உங்களுக்கு இந்த ஆண்டுன்றது உத்தராயண காலத்தில் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதனால் மனம் தளர வேணாம். சும்மா இன்டர்னல் டிஸ்பியூட்டுக்கோ இன்டர்னல் ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. எனக்கு இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட்டிவ் பர்சனாக தான் இருப்பாங்க. அதனால் கவலையப்படாதீங்க. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் தெரியணும் அப்படின்னம்னாக்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நான் அதிலே அனைவருக்கும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். மேலும் ப்ரீஃபாக என்னுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு பிரியப்படுறவங்க உங்களுடைய ஜாதக குறிப்பு அல்லது பிறப்பு குறிப்பு, அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை திரையில் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவிலேயே திரையில் பார்ப்பீங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
யாரும் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க. கால் பண்ணால் எடுக்கிறதுக்கு ஆள்கள் கிடையாது. அதனில நீங்கள் என்னிடம் தான் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க, ஆசைப்படுவீங்க. நானும் உங்களுடைய நேரடியாக உங்களுடைய குறைகளையோ உங்களுடைய ஜாதக நிலைப்பாடு என்ன நிலவரம் அப்படின்றத சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணுன்னாக்க நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு அனுப்பணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு என்ன மாதிரியான டேர்ம்ஸு, என்ன மாதிரியான கண்டிஷன்ஸுனாக்க ஃபார்மேட் என்ன இருக்கோ அதை நான் அனுப்பி வைக்கிறேன். அதே வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புகிற வாட்ஸ்அப்லேயே அனுப்பி வைக்கிறேன். அதை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் அதுக்குண்டான பதில்களை நீங்கள் விரைவில் கிடைக்கிறதுக்கு நான் வழி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.